அப்படி யார் யார்கிட்ட எத்தனை பேர்ட்ட இந்த ஊர்ல பணத்தை வாங்கிட்டு ஓடி போனா? இந்த நாள் வரைக்கும் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்துங்கள்ல இந்த ஊர்ல எங்க குடும்பமும் ஒரு குடும்பம். அதை மறந்துடாதப்பா. கௌரவமான குடும்பம்னு வெட்டி பந்தா பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அந்த கௌரவமான குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தணும், சொன்ன வாக்கு காப்பாத்தணும். அவன் தானே மனுஷன். கொடுத்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, கழுத வட்டி கட்டுறதுக்கு கூட வக்கு இல்லை. இதுகளுக்கெல்லாம் பேச்ச பாரு. முரியசா, கடவுளே, நினைச்சது மாதிரியே இந்த ஆளு வந்து எங்க அண்ணன் கிட்ட நிக்கிறான். என்னென்னத்து சொன்னா என்னென்னத்து சொல்லலேன்னு ஒன்னும் புரியலையே. அண்ணே வாழையில உனக்காக வாங்கின காசுனாலதான் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது இருக்கு. அம்மா எங்க? அம்மா சந்தைக்கு போயிருக்குனே, இப்ப வந்துருன்னு சொல்லிதான் இவர்கிட்ட சொல்லி விட்டேன். இவர் தான் உன்னை தேடி வந்துட்டாரு. வட்டி காசை கரெக்டா கொடுத்தா அவர் எதுக்கு வந்து நிக்க போறாரு? அவரும் அதை நம்பித்தானே பொழைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க கொடுத்த காசை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா எங்க? முதல்ல இத்தனாம் தேதிக்கு கொடுக்கறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்து வாங்கியிருந்தா அத்தனாம் தேதி கரெக்டா அடைச்சு விடணும்ல. அப்பதானே நல்லா இருக்கேன். கொடுத்துட்டு கோடி ரூபா வாங்கலாம். அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாதானே? இல்லண்ணே, அம்மா கையில கொஞ்சம் காசு இல்ல, அதனாலதான் கொடுக்காம இருந்துச்சு. இல்ல காசு இல்லையா? ஏன் வர்ற வருமானத்தை பூரா என்ன செய்ய? ஆடு மாடுன்னு அத்தனையும் வீட்டில தான் நிக்குது. கோழியில இருந்து வர்ற முட்டை வருமானம் மட்டுமே எம்புட்டு காசுக்கு போகும் தெரியுமா? அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலே ஊருப்பட்ட காசு வச்சிருக்கலாம். இப்ப தென்னங்கொள்ளையில இருந்தும் காசு கொண்டு வந்து கொடுத்துருப்பார்ல வேலாய்தான். ஏன் அந்த காசை என்ன செஞ்சாக? இவன் என்ன கரெக்டா தேங்காய் காசையே கேட்கறான். இவனே இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கான்னா அப்ப அம்மாவும் வந்த உடனே தேங்காய் காசு எங்கன்னு கேட்குமே. அந்த பேதியில போவான் வேற என்கிட்ட இருந்து காசை பறிச்சுட்டு போயிட்டான். இவனும் வந்து இப்படி குறுக்க நிக்கிறான். இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுனே தெரியலையே. லைலா, ஒன்னத்தான் கேக்குறேன். தேங்காய் வித்த காசு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களே, அது என்னாச்சு? கொடுக்க வேண்டியதானே? இல்லைண்ணே, அந்த காசெல்லாம் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வந்து அம்மா கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள இவர் வந்து சத்தம் போட்டுட்டு போறாரு. காசை கரெக்டா கொடுத்தா நான் எதுக்கு வந்து சத்தம் போட போறேன்? யாழையில அப்படி அசிங்கப்படுத்துறிய? பணம் தானமா என்னைக்கும் பகையா வந்து நிக்குது. முதல்ல கொடுத்த காசுக்கு பதில சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி அங்கே வியாக்கியானம் பேசுங்க. எனக்கு தேவை வட்டி காசு. அசல் எப்ப கொடுக்க போற, வட்டி எப்ப கொடுக்க போற? பிரியசா, அம்மாவோட தேவைக்காக தான் பத்திரத்தை அடகு வச்சு காசு வாங்கினாங்க. எப்படியும் இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு காலையில விடிஞ்சிறதுக்குள்ள நான் கண்டிப்பா உன் கையில கொண்டு வந்து காசை வாங்கி கொடுத்துறப்ப. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத. கடை வாங்கினவங்க மாதிரி நடந்துக்கிறங்க. முதலாளித்தனத்தெல்லாம் இனிமே என்கிட்ட காட்டக்கூடாது. சரிப்பா, நீங்க காசு எடுத்து கொடுக்குறவங்க என்னைக்கும் முதலாளியாவே இருந்துட்டு போங்க. நாங்க உங்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம். நாங்க கஷ்டப்படுறவங்களாவும் இல்லாதவங்களுமாவே இருந்துட்டு போறோம். கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரியில இருந்து காலையில விடியறதுக்குள்ள உனக்கு வட்டி பணம் வந்துடும். இடத்த காலி பண்ணு. பாப்போம். ஊரை கூப்பிடுற வேலையில இனிமே இருக்காது. டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் தான். எப்போ போ. ஏதோ அசலூருக்காரன் விரோதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. 1 மாசம் வட்டி பணம் தானே, உனக்கு வீடு தேடி வரும். நீ கிளம்பு. அப்பாடா, இவன் பத்திரத்து மேட்ரையோ, பத்திரம் இவன் பேர்ல தான் இருக்குங்கிற மேட்ரையோ இந்த ஆளு சொல்லல போல் இருக்கு. அது வர சந்தோஷம்டா சாமி. என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுக்குத்தான் அகலக்கால் வைக்க கூடாதுங்கிறது. என்னத்த பண்ண? எல்லாம் உனக்காக கடன் பட்டதுதான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது இருக்கு. ஆமா, அம்மா எங்க போயிட்டாங்க? அம்மா சந்தைக்கு போயிருக்குன்னு சொன்னேன்ல. சரி, முதல்ல வீட்டுக்கு வா. இதை பத்தி முதல்ல அம்மாட்ட போய் என்ன ஏதுன்னு பேசுவோம். இல்லைண்ணே, நீ வயலுக்கு போ. நான் அம்மா கிட்ட போய் வந்துட்டு போனாருங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன். இல்ல இவன் இம்பிட்டு பேச்சு பேசிட்டு போன மட்டும் நல்லா தெரியாது. நான் வீட்டுக்கே வர்றேன், அம்மாட்ட வந்து பேசிட்டு வரேன். இருக்கட்டும்ண்ணே, நீ முக்கியமான வேலை ஏதாவது இருக்கும்ல, நீ போய் பார்த்துட்டு சாயங்காலம் கூட வா. நான் வீட்டுக்கு போறேன், அம்மா வந்தோன்னே சொல்றேன். சரி, டவுசரையாவும் வரப்பேட்டி விட சொன்னாரு. அப்ப நான் கிளம்புறேன். சாயங்காலம் வாக்கில் அம்மாட்ட வர்றேன். அதுக்குள்ள நீ பேசி கீசி கையில காசு இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லிடு. சரியா? இன்னொரு முறை இந்த மாதிரி ரோட்ல நின்று பேசுற வார்த்தைகள்லாம் வச்சுக்கிற கூடாது. சரிண்ணே. ஜீவா, நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னடா போன்ல பாத்துட்டு இருக்க? ஜீவா. ஹேய், ஹாய்டி, எப்போ வந்த? உன் முகர, நான் வந்து 10 நிமிஷமா உன்னை கத்திட்டு இருக்கேன். அப்படி என்னடா என்ன விட்டுட்டு போனை பாத்துட்டு இருக்க? ஏய், ஆக்டர் விஷாலுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வீடியோ வந்தது. சரின்னு அதை பாத்துட்டு இருந்தேன். வா வந்து உட்காரு வா. ஹலோ சார், சோசியல் மீடியால காட்டுற இன்ட்ரெஸ்ட கொஞ்சமாவது கட்டிக்க போற பொண்ணு மேலையும் காட்டுங்க. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். சரிங்க மேடம். அப்புறம் இந்த புது வருஷம் எப்படி போயிட்டு இருக்கு?
அத மனசுல வச்சுட்டு தான் உன் மேல செம்ம கோவத்துல இருந்தேன். ஏண்டா நியூ இயர் அன்னைக்கு இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது விஷ் பண்ணாம இருந்திருக்கியா? இந்த வருஷம் ஏன்டா எனக்கு விஷ் பண்ணல? ஏய் அதான் காலையில விஷ் பண்ணேன் இல்லடி. காலையில விஷ் பண்றதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியுமா? 12 மணிக்கு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தூங்காம தானே உட்காந்துருந்தேன். அப்படி எங்கடா ஊர் சுத்த போன எனக்கு விஷ் பண்ணாம? சரி சரி விடு. வந்த உடனே புது வருஷத்துல மீட் பண்ற ஃபர்ஸ்ட் மீட்டிங், இதுலயும் சண்டை போடணுமா? ஜாலியா ஏதாவது பேசலாம்ல. மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு, அப்படியே மூஞ்சிய பாவம் போல வச்சு ஏமாத்திடுவியே. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? என்ன வரும்போதே ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்க? ஆபீஸ்ல ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருக்கா? ஆமாமா, வாரத்துல 4 நாள் 3 நாள் ஆபீஸ் லீவ் போட்டுட்டு இப்படி உன் கூட சேர்ந்து ஊர் சுத்தினா ப்ரமோஷன் அப்படியே கையில தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க பாரு, எடுத்துக்கோடா. ஏய் என்னடி இப்படி சொல்ற? வாரத்துல 4 நாள் லீவ் போடுறியா? என்னைய எப்பவோ ஒரு தடவை தான் வந்து பாக்குற, மிச்ச நாள்லாம் என்னடி பண்ற? செருப்பால் அடிப்பேன் நாயே, என்னடா இப்படி கேக்குற? ஏய் சும்மா ஃபன்னுக்காக தாண்டி சொன்னேன். நீ ஸ்வீட்டை கொடுத்துருமா, நான் எடுத்து வாயில வச்சுக்கிறேன். ஐயோ கடவுளே, ஜீவா வந்த நேரமே சரியில்லை போல் இருக்கேடா. மூஞ்சியும் முகரையும் பாரு, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் இந்த புது வருஷத்துல நடந்திருக்கு. இந்த டேவை எப்படியும் நீ வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சின்னதா ஸ்வீட்டாவது வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். என்னடி வளர்ற? அப்படி என்ன ஸ்பெஷலா நடந்துச்சு? எல்லாத்துக்கும் விளையாட்டு தானா? நீ எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கும் ஊட்டி விடு. ஏய் என்னடி சீரியஸா பேசுற? அப்புறம் நம்ம லைஃப்ல இது சீரியஸான விஷயம் இல்லையா ஜீவா? எவ்வளோ பெரிய விஷயம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நிமிஷத்துல அன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு? ஐயோ, என் லைஃப்லயே மறக்க முடியாத நாள்னா அந்த நாள் தான். அம்சா உண்மையாவே எனக்கு புரியலடி, அப்படி என்ன நடந்துச்சு? என்ன ஜீவா இப்படி சொல்ற? அம்மாவே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சு என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு எனக்கு பூ வச்சுட்டு போனாங்களே, அது நம்ம லைஃப்ல பெரிய விஷயம் இல்லையா? உனக்கு எல்லாமே சாதாரணம் தானாடா. ஏய் அம்சா என்னடி சொல்ற? அம்மா ஓ வீட்டுக்கு வந்தாங்களா? விளையாடாத ஜீவா. அப்புறம் நீ கன்வின்ஸ் பண்ணாமல அம்மா என்ன வீடு தேடி வந்து பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு எல்லாம் போனாங்க? ஏய் சீரியஸா நான் எதுவுமே பண்ணலடி. அம்மா வீட்டுக்கு வந்தது கூட எனக்கு தெரியாது. உண்மையை சொல்றியா இல்ல விளையாடுறியா அம்சா? ஏய், நான் எதுக்கு ஜீவா விளையாட போறேன்? அப்போ அம்மா அப்பா வீடு தேடி வந்து எங்க அத்தை மாமா கிட்ட எல்லாம் பேசி எனக்கு பூ வச்சுட்டு போன விஷயம் உனக்கு தெரியாதா? அப்ப நீ கன்வின்ஸ் பண்ணாம எப்படி அம்மா வந்தாங்க? எனக்கே ஷாக்கா இருக்குடி. என்ன நடந்திருக்கும் எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன ஜீவா அப்படி சொல்ற? நீ தான் கன்வின்ஸ் பண்ணி அம்மாவை வர வச்சேன்னு நினைச்சேன். அம்மா அம்மா எப்போ வந்தாங்க? நியூ இயருக்கு மறுநாள் 2ஆம் தேதி வந்தாங்க. இத பத்தி நீ ஏண்டி போன்ல கூட பேசல? ஏய் ஜீவா, நான் தான் ஆஃபீஸ் விஷயமா ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பிஸியாக இருந்தேன்லடா. சரி 2 நாள் தானே, போய் நேரில் பார்த்து அவன் பக்கத்தில் உட்காந்து இதை பற்றி சந்தோஷமாக ஷேர் பண்ணி பேசிக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு தான் நீ எப்படி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணினேன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். நீ என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிற? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுடி. அம்மா மனசு மாறிட்டாங்களா? ஆமா ஜீவா, அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கே இன்னைக்கு கனவு மாதிரி தெரியுது. அம்மா திடீர்னு நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வீட்டில் இருந்தது, என்னை வாமான்னு கூப்பிட்டு நல்லா இருக்கியான்னு விசாரிச்சது, என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டது, தை பிறந்து நிச்சயம் வைக்கிறேன்னு சொன்னது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குடா. ஒரு செகண்ட்ல நடந்த கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? அப்போ நான் நியூ இயர் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்ததுனால தான் அம்மா இந்த முடிவு எடுத்திருப்பாங்களோ? என்ன ட்ரிங்க் பண்ணியா? ஐயோ நம்மளே நம்ம வயால மாட்டிக்கிட்டோமே. இல்லடி, அன்னைக்கு லைட்டா பாவாடை விக்கி கூட எல்லாம் சேர்ந்து பியர் மட்டும் சாப்பிட்டேன். அதானே பார்த்தேன். எனக்கு அன்னைக்கே தோணுச்சு, விஷ் பண்ணாம கூட இவன் இருக்க மாட்டானே, அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பானோ, ஒருவேளை ட்ரிங்க் பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுச்சு. நான் நினைச்சது உண்மை ஆயிடுச்சுல. முன்னாடியே நான் உன்கிட்ட என்ன ஜீவா சொல்லியிருக்கேன், என் மேல ப்ராமிஸ் பண்ணலடா நீ? ஏய் டென்ஷன் ஆகாதடி. லைட்டா ஒரே ஒரு பியர் மட்டும் தான் சாப்பிட்டேன், அதுவும் லைட்டா தான். பியர் மட்டும் தான் சாப்பிட்டேன்னு என்கிட்டயே சொல்ற? பியர் நல்லதுன்னு கோவில்ல தீர்த்தமாவா தராங்க? எல்லாமே ஆல்கஹால் தானே எருமை. என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்திருக்கல்ல நீ. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய் நூடுல்ஸ் மண்டை, ஓ மேலேயே ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நான் குடிச்சிருக்கேன்னா அன்னைக்கு நிலைமையில நான் எப்படி இருந்திருப்பேன்னு உனக்கு தெரிய வேணாமா? அப்போ சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி குடிப்பீங்க அப்படிதானே? முதல்ல என் மேல இருந்து கையெடு. நீ தொட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய் நூடுல்ஸ் மண்டை ப்ளீஸ் டி. அன்னைக்கு நடந்த விஷயம்னால தானே அம்மா உன்னை வீடு தேடி பார்க்க வந்திருக்காங்க. உன் லைஃப்லயே மறக்க முடியாத நாள் எதனால நடந்துச்சு? அன்னைக்கு ஒரு நாள் நான் லைட்டா பியர் சாப்பிட்டதுனால தானே. என்னடா உன் தப்ப மறைக்க என்ன பலிகடா பாக்குறியா? ஏய் அப்படி இல்ல செல்லம். அன்னைக்கு நான் பியர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலன்னா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்பாங்களா சொல்லு? வீடு தேடி வந்து மருமகளுக்கு பூ வச்சுட்டு நாளெல்லாம் குறிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குமா? ஏதோ ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு நம்புவோண்டி. இல்லைன்னா அப்படிலாம் சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வர முடியுமா சொல்லு?
ஆமால்ல. ஆமாதான். அன்னைக்கு நான் குடிச்சதுனால தானே அம்மா வீடு தேடி வந்திருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. எல்லாத்துக்கும் நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். உன் முகர ஆளையும் மூஞ்சியும் பாரு. குடிச்சதுக்கு விளக்க வரையா? சரி சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், ஓகேவா? நிஜமா? நிஜமா. வேணும்னா உன் மேல சத்தியம் பண்ணவா? ஒன்றும் தேவையில்ல. உன் சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா நானு. ஐயோ, ஒரு குடிகார பையல கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை ஒப்படைக்க போறேனே. இனிமே என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியலையே இறைவா. ஏய், ரொம்ப பண்ணாதடி. ஏதோ பரம்பரை குடிகார மாதிரி பேசுற. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, லைட்டா சாப்பிட்டேன். சரி ஓகே, இனிமே நான் கண்டிப்பா அந்த கர்மத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டேன், ஓகேவா? ஷியோரா? பாப்போம் பாப்போம். தை பிறக்க இன்னும் 4-5 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சு, அவனை உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான். அம்மா சரிடி என் பொண்டாட்டி. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை தீர. மாமா மாமா. வாமா நிகிலி. மாமாய், எனக்குள்ள சேரும் ஜெகதிமா கிடக்கு. இறங்கணும்னு இறங்கினா வழுக்குனாலும் வலிக்கிறேன். நான் அங்கனக்குள்ள வரப்பு கரையில உட்காந்துருக்கேன், வாரியல? சரி சரிம்மா நிகிலி. ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? ஐயோ ஆத்தாடி, நான் என்ன செய்யவே? கால்ல ரத்தமுள்ள வருது. என்ன மாமா இப்படி போட்டு நம்படி கரையில வெட்டி வச்சிருக்கீங்க? முதல்ல அந்த வரப்புல ஏங்கி உட்காருங்கங்கிட்டு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இப்படி போட்டு வெட்டி ரத்தம் வருதே. அன்னைக்கிளி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப எதுக்கு சேலையை போட்டு கிழிச்சிட்டு கிடக்க? வெட்டி இம்புட்டு ரத்தம் வருது, ஒண்ணும் இல்லைன்னா சொல்றீங்க. ஏன் மாமா அப்படி பண்றீங்க? கவனம் வேணாமா? அட, அது ஒண்ணும் இல்ல, லேசா காயம் தானே, விடு. சும்மாவே நம்மளுக்கு நேரம் சரியில்லை. வேலை வெட்டி பார்க்கையில பார்த்து கவனமா இருங்கன்னா ஏன் மாமா கேட்க மாட்டேங்கிறிய? இங்க பாருங்க, இப்ப செத்த வடத்துக்குள்ள நல்லா நிட்ட மனுஷனுக்கு எம்பூட்ட ரத்தம்னு. ஒன்னும் இல்ல நெகிலி, லேசா நம்படி கணக்கிரிருச்சு. வேலை வெட்டி பார்க்கையில அப்புறம் எல்லாம் தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ விடு. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வச்சு கட்டிட்டு வந்துருவோமா? ஏவுல, இதெல்லாம் ஒரு காயம்னா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. 2 நாளைக்கு போறீங்க பவுடரை வச்சு இறுக்கி கட்டுனோம்னா சரியா போயிடும், விடு. மாமா, நம்படி கணையில வெட்டுனது இரும்பு சாமா வேற. நல்லா ஓங்கி இங்கி அடிச்சாலும் அடிச்சிருக்கும் மாமா. குதிங்கால வேற ஊண்டணும்ல. வாங்க மாமா, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணா நிக்கலி. என்ன இதனா நம்மளுக்கு என்ன புதுசா? இன்னைக்கு ஏதோ ஒரு சிந்தனையில இருந்துவிட்டேன், அதனால இப்படி ஆயிருச்சு. வேலை வகையில அப்படி என்ன மாமா சிந்தனை? நானும் வீட்டுல எதுவும் சொல்லலையே, என்னாச்சு? ஒண்ணுமில்ல நிக்கலி, வர்ற வழியில நம்ம டீ கடை முருகேசனை பார்த்தேன். ஏன், அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்லை நிக்கிலி. அம்மா அவர்கிட்ட வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாவல்ல, அந்த பணத்துக்கு இன்னும் வட்டி கட்டலையா. அதனால ஏங்கிட்ட வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு போனேன். அதை நினைச்சுக்கிட்டு அப்படியே வெட்டிக்கிட்டு இருந்தேன். பணம்னா எந்த பணத்தை சொல்றிய? எதுக்கு வாங்கினாங்க? லைலாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னப்ப காசு வேணும்னு வாங்கினால நிக்கிலி. அந்த காசு அவன்கிட்ட தானே வாங்கினா. ஏதோ பத்திரத்தை அடகு வச்சு வாங்கினாங்கன்னு சொன்னேன்ல. சரி, பணம் வாங்கினவங்க உங்க அம்மா தானே, அவங்கள்ட்ட தானே போய் கேட்கணும். உங்கள்கிட்ட வந்து எதுக்கு கத்துறாரு? அம்மாவை தேடிதான் வீட்டுக்கு போயிருப்பாரு போல. அங்கே லைலா ஏதோ சத்தம் போட்டு விட்டுச்சா, அம்மாவும் வீட்டில் இல்லையா. அந்த கோவத்தை வந்து என்கிட்ட காட்டுறாரு. நீ தானே கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்த, எங்க ஏன் பணம் நீ கொடுக்குறியா இல்லை உங்க அம்மாட்ட கேட்கவான்னு வந்து சத்தம் போடுறாரு. இது நல்ல கதையாவுல இருக்கு. அவங்க பணம் வாங்கி செலவழிச்சதுக்கு நம்மள்ட்ட வந்து கத்தி என்ன ஆக போகுதுன்னு கேக்குறேன். ஆட முருகேசன் வேணுக்குன்னா வந்து சத்தம் போட்டாப்புல. அம்மா மேல ஏதாவது கோவம் இருந்திருக்கான். லைலாவும் கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுருக்கல்ல, அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டணும்னு தெரியாம என்கிட்ட காட்டிட்டாரோ என்னவோ. அது எப்படி மாமா? இந்த ஊருக்கே தெரியும் உங்க அம்மாவுக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. பணத்தை கொடுத்தவங்களை விட்டுவிட்டு வாங்கினவங்களை விட்டுவிட்டு நம்ம கிட்ட வந்து சத்தம் போட்டா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். இல்ல, நமக்கு அம்மாவுக்கும் ஒண்ணும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நான் சாச்சி கையெழுத்து போட்டதுனால முருகேசன் என்கிட்ட வந்து கத்திருப்பானோ? என்ன சாச்சி கையெழுத்து போட போனீங்களா? துணைக்குத்தானே போறோம் நீயே, இப்ப என்ன சாச்சி கையெழுத்துன்னு சொல்றிய? ஏட்டி, நான் தான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன்ல சாச்சி கையெழுத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு. என்ன மாமா புதுசு புதுசா பரண்டு பேசிட்டு தெரியுறிய? என்கிட்ட எப்ப சாச்சி கையெழுத்து போட போறோம்னு சொன்னீங்க? அன்னைக்கு நான் சொல்லிட்டு தாண்டி போனேன், நீ அயத்தட்டியா என்னவோ. சும்மா எதையாவது பேசணுமே பேசாதிய மாமா. அன்னைக்கே உங்க அம்மா வந்து நான் பணம் வாங்க போகணும் வாடான்னு கூப்பிட்டதுக்கு சரி துணைக்கு தானே போயிட்டு வர, ஒத்தாளா எப்படி போய் பணம் வாங்குவாங்கன்னு கேட்டது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி சாச்சி கையெழுத்து போடுறதெல்லாம் எனக்கு தெரியாதே. சரி விடு, இப்ப என்ன கையெழுத்து போட்டதுனால என்ன ஆக போகுது? அம்மாவுக்கு தானே போட்டேன். என்னது என்ன ஆக போகுதா? ஒத்த கையெழுத்து தான் ஒவ்வொருத்தர்களோட தலையெழுத்தையும் மாத்தக்கூடியதா இருக்கு தெரியும்ல. ஊருக்குள்ள அவன் நீ எப்படி எப்படி பிராடுத்தனம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. நீங்க என்னடா கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னு சாதாரணமா வந்து சொல்றிய?
ஐயோ அன்னைக்கிளி, நானே ஒவத்திரியத்துல இருக்கேன், நீ வேற மேற்கொண்டு என்னைய கடுப்பேத்தாத விடு. என்ன மாமா விடுகிடுன்னு அந்த ஆளு உங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டிருக்கேன்னா காரணம் இல்லாம சத்தம் போட மாட்டேன்னு எனக்கும் தோணுச்சு. இப்பதானே புரியுது. எங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்ததுனாலதான் அந்த ஆளு உங்கள்கிட்ட வந்து கடுப்பிடிச்சிருக்கானோ என்னவோ. யாருக்கு தெரியும் என்ன பண்ணி வச்சிருக்கீன்னு? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. கையெழுத்து மட்டும் தான் போட்டீங்களா இல்ல வேற என்னமும் பண்ணனீங்களா? எடி என்ன பண்ண போறேன்? கையெழுத்து தான் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். கையெழுத்துமே போட்டு கொடுத்தாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கு அன்னைக்கிளி? நம்ம கிட்ட ஏதோ சொத்து பத்து நிலம் பலம்னு இருந்தாத்தான் என்னத்தையும் ஏமாத்தி எழுதி வாங்க முடியும். நம்ம தான் ஒண்ணும் இல்லாம வந்து வாடகை வீட்டுல உட்காந்துருக்கோமே, அப்புறம் என்னத்த கையெழுத்து போட்டு என்னத்தை எழுதி வாங்க போறாங்க? இப்படி சொல்லிட்டு ஏமாளி கணக்கா இருந்ததுனாலதான் ஒண்ணும் இல்லாம வந்து வாடகை வீட்டுல உட்கார்ந்துருக்கான். இன்னமும் இப்படி ஏமாந்துக்கிட்டு தெரிஞ்சா நான் என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணும் தெரியல மாமா. எனக்கு என் மனசுக்கு ஏதோ தப்பாவும் படுது, என்னன்னு சொல்லதும் தெரியல. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல, நீனா என்னத்தையாவது நினைச்சிட்டு கிடக்காத. இல்ல மாமா, எனக்கு என்னவோ மனசுக்கு தப்பாத்தான் படுது. ஒருவேளை உங்க அம்மாளும் தங்கச்சியும் இந்த சொத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இனிமே எதுக்கு என் மகன் வரமாட்டேன்னு கையெழுத்து வாங்கியிருந்தா அப்படியே வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா நீங்க எல்லாத்தையும் படிச்சு பாத்தீங்களா இல்லையா? நான் எதையும் படிச்செல்லாம் பார்க்கல, படிச்சு பார்க்காம தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன். ஆனா நம்ம தான் அங்கே உள்ள எதுவுமே வேணான்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எதுக்கு நம்ம அதை பத்தி நினைச்சுக்கிட்டு? விடுமா. வேணாம்னு சொல்லிட்டீங்களா? அன்னைக்கு கோவத்துல ஏதோ வேணாம்னு சொன்னா சரிதான், போகட்டும். நம்மளுக்கு 1க்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, அதுகளையும் நாளைக்கு படிக்க வச்சு கரை சேர்க்கணும். ஒண்ணு வேணாம்னு சுத்தமாவா தலைமுடிக்கிட்டு வர முடியும்? பிறந்த கடமைன்னு என்னத்தையாவது உங்களுக்கு இருக்கிறத கொடுக்கத்தானே வேணும். எல்லாத்தையும் அவ ஒருத்தி தான் ஆளணும்னு என்ன எழுதியா கொடுத்துருக்கு? நினைக்கலே என்ன இப்படி பேசுற? அதுக்காக மறுபடியும் எனக்கு சொத்து கொடுங்கன்னு அவள்கிட்ட போய் நிக்க சொல்றியா? என்ன மாமா பேசுறிய? என்னதான் இருந்தாலும் என்னதான் பேசினாலும் அது உங்களுக்கு சேர வேண்டியது தானே. நீங்களும் உங்க அப்பாரும் அந்த காலத்துல இருந்தே கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் தானே. ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல வெளியில வந்து உட்கார்ந்துருந்தோம்னா அதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னு போயிருமா? திடீர்னு உங்களுக்கு ஒவ்வொன்றும் வருது, அன்னைக்கெல்லாம் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்திய. அது மாதிரியான சூழ்நிலையில எத்தனை வருஷத்துக்கு உழைக்க முடியும்? நம்ம பிள்ளைகளையும் 4 பேரை போல நல்ல முறையில கட்டி கொடுக்கணும்னா நம்மளுக்கு 4 பொருள் வேணாமா? அதுக்காக எல்லாத்தையும் அவள்கிட்டயே கொடுத்துட்டு வர முடியுமா என்ன? பொம்பளையா பிறந்த அவளுக்கு அம்பிட்டு ஆசை இருந்து புருஷனை குட்டி கொண்டு வச்சிருக்கையில ஆம்பளை பிள்ளையா பிறந்த ஆளாக்குன உங்களுக்கு ஆசை இல்லாமலா போயிரு? நினைக்கலே இது நாள் வரைக்கும் நம்ம அப்படித்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உழைச்சு கஞ்சி குடிச்சுக்கிறோம், நம்ம கையை உண்டு எந்திரிச்சுக்கிறோம் தானே இருக்கோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம சொத்து பத்துன்னு யோசிச்சுட்டு கிடக்க? விடு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? மாமா உங்க மேல நம்பிக்கை இல்லாமலோ நீங்க உங்க பிள்ளைகளை கட்டி கொடுக்க மாட்டீங்க கையாளாகாத மனுஷனே நினைச்சோம் நாங்க போக சொல்லல. பொம்பளை அவளுக்கே அம்பிட்டு ஆசை இருக்கையில ஆம்பளையா பிறந்த நீங்க எதுக்கு மாட்டோம்னு சொல்லனே? உங்களுக்கு தானே அந்த வீட்டுல உரிமை இருக்கு, உறுத்து இருக்கு. இம்பிட்டு காலமும் உங்க அம்மா பேசாம இருந்தாக, சண்டை ஓட்டாக, சரிதான்னு சொல்லலாம். இப்ப மயந்தே வேணும், மயம்ட்டு பிள்ளையதான் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒத்த மயனையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நம்மளுக்கு வேணாம் சாமி, எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம், எனக்கோ நீங்க எதுவுமே செய்ய வேணாம். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அது ஆகணும்ல. தாத்தா முட்டை சொத்து பேத்திகளுக்கு இல்லையா? இல்லாமலா போயிரு. சரி விடு. இப்ப எதுக்கு அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? எது நடக்கணுமோ எது நம்மளுக்கு கிடைக்கணும் இருக்கோ அது கிடைக்கட்டும். இப்ப அதை பத்தியெல்லாம் யோசிக்கிற மனநிலையில நான் இல்லை. இப்படி நம்ம எதுலையுமே ஒட்டாம ஒதுங்கி நிக்கிறதுனாலதான் அவளுக்கு சுப்பிரமணி பையில ஏமாளி பையனை நல்லா நொட்டிக்கிட்டு உட்காந்து திண்டுகிட்டு இருக்கா. நான் உங்க தங்கச்சியை குத்தம் சொல்றேன்னு நினைச்சுக்கிறாதியே. அவ இங்க வந்து இருக்கிறதுனாலயோ புருஷனோட ஆக்கி போட்டு திங்கி உங்க சொத்தை அழிக்கிறதுனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்மள எந்த தொல்லையும் பண்ணாம இருந்தா அதுவே போதும்டா சாமின்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். ஆனா எக்காரணத்தை மட்டும் சொல்லிட்டேன் மாமா, பூர்வீக சொத்துல நம்ம பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கு, அதை இல்லைன்னு மட்டும் போக கூடாது. அம்மா சொல்லிவிட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, 1 இல்ல 2 பார்க்காம இருக்க மாட்டாள் இந்த அன்னைக்கிளி. பாப்பங்களுதையில என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். ஐயா சும்மா இரு அன்னைக்கிளி. சொத்துன்னு போகையில சொத்தை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டா போறோம். சரி வா, எனக்கு காலு கையில ஒரு மாதிரி உழையிற மாதிரி இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். சரி மெல்ல எந்திரிச்சு வாங்க. காலையில 5-6 கஞ்சி எடுக்க குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு கேட்கவா சரியே? வெறும் கொலையா வந்து இப்படி கடந்துக்கிட்டு மாங்குன்னு வேலை பார்க்கறதுனாலதான் இந்த ரத்தத்தை பார்த்ததுக்கு கூட தாங்க மாட்டேங்குது உடம்பு. கை காலெல்லாம் வடன்னு வருது வருங்க. சரி வாங்க, பொறுமையா எந்திரிச்சு போய் அந்த வரப்புல உட்காந்து 5-6 கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். சரிம்மா அன்னைக்கிளி.